ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்திலே தேவனுடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 14ஆம் சங்கீதம் அதனுடைய 7வது வசனம். சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லி, எனக்கு அன்பானவர்களே, இந்த வேத பகுதியிலே கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது என்ன சிறையிருப்பு? பாவம் என்கிற சிறையிருப்பு, வியாதி என்கிற சிறையிருப்பு, பிரச்சனை என்கிற சிறையிருப்பு, ஏதோ ஒரு போராட்டத்திலே நடந்து கொண்டிருக்கிற அந்த சிறையிருப்பு, அல்லது பிள்ளைகளை குறித்த காரியத்திலே அது ஒரு சிறையிருப்பு, பலவிதமான சிறையிருப்புகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. அந்த சிறையிருப்புகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றும் பொழுது பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாகும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவர் அவர்கள் ரட்சித்து வெளியே கொண்டு வந்த பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியும் சந்தோஷமாய் இருந்தார்கள். அதை போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற எல்லா விதமான சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. களிப்பு மகிழ்ச்சியும் என்பது ஒருவரது வாழ்க்கையில் ஏற்படும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் குறிக்கிறது. இந்த வார்த்தைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரால் விடுவிக்கப்பட்ட பொழுது ஏற்பட்ட மகிழ்ச்சியும் களிப்பை குறிக்கிறது. எவ்வளவு வேதனை! 40 ஆண்டுகள் வனாந்தர வாழ்க்கை, அதிலிருந்து ஆண்டவர் ரட்சித்து கொண்டு வந்தார். இந்த காலை நேரத்திலும் உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் கண்டிப்பாய் மாற்றுவார். எப்பேற்பட்ட சிறையிருப்பாய் இருந்தாலும் ஆண்டவர் மாற்றி மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் களிப்பையும் கொடுப்பார் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்த்துகிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.